வணக்கம். யூடியூப் நேயர்களுக்கு எங்களுடைய மாணவர்களில் ஒருவரான தஞ்சாவூரை சேர்ந்த மிஸ்டர் அறிவானந்தம் அவர்கள் என்னுடன் சில கேள்விகளை கேட்க வந்திருக்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்டு நாம் அதை யூடியூப்லேயே பதிந்து விடுவோம், பொதுமக்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும் என்ற எண்ணத்தினால் அவரையும் உட்கார்ந்து வச்சு இதை பேச சொல்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் இப்போ கொஞ்ச நாளாக ஜாதக பொருத்தங்கள் எல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து வந்துட்டு இருக்கேன் சார். தொழில் ரீதியாக கொஞ்சம் நல்லாவே 10 வருஷமா பார்க்குறேன்னு சொல்லி 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி. இந்த ஜாதக பொருத்தங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது நிறைய பேர் எங்கள்கிட்ட வரவங்க வந்து ராகு தோஷத்தையும் செவ்வாய் தோஷத்தையும் மிக பிரதானமாக எடுத்துட்டு வராங்க. சரி. செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் பார்க்கணுங்கிற மாதிரி, ராகு தோஷத்துக்கு ராகு தோஷம் தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஜாதக பொறுத்து அவங்களே கிட்டத்தட்ட பாதி ஜோதிடர்கள் போல நம்மள்கிட்ட வந்து அவங்க அழுத்தமே கொடுத்துட்றாங்க. இது எங்கள்கிட்ட வந்து நாங்கள் பார்க்கும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகத்தை உங்கள்கிட்ட கேட்கணும்னா சார் நான் இன்னைக்கு வந்தது. அதாவது ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அதில் வந்து லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ராகு இருந்தால் அது ராகு தோஷம் என்றும், அதற்காக பெண்ணுக்கும் அதே போல 1, 2, 7, 8 வந்து ராகு இருப்பது போல ஜாதகத்தை கொண்டு வந்து பொருத்த வேண்டுங்கிற கட்டாயத்தில் கொண்டு வந்துடுறாங்க. இதில் எனக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கணவனுக்கோ அல்லது பெண்ணுக்கோ 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அதே போல பெண்ணுக்கும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது போல ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து சேர்க்க சொல்கிறாங்க சார். இதில் என்னுடைய மாபெரும் சந்தேகம் என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அது தோஷமாகும். அதனால் சில 7ஆம் இடம் காமத்தை பற்றி பேசக்கூடிய இடம்ங்க. அது ஒரு சேர்க்கை பற்றி பேசக்கூடிய இடம். ராகு இருந்தால் ஒன்று மிதமிஞ்சிய அடிப்படைக்கு கொண்டு போகும், அல்லது வெறுத்து ஒதுக்க வைக்கும். 2இல் ஒன்றுதான் பிடிவாத குணங்கள், தலைக்கணங்கள், கருவங்கள், அதனுடன் சேர்ந்த காம அமைப்புகள். இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் கிடையாது. இதில் ஏற்கனவே 7இல் ராகு இருந்து 60 கோடி மக்கள் நல்ல குடுத்தனம் பண்ணி கொண்டுதான் இருக்காங்க. அது அப்புறம் பருவம். சொல்லுங்க. இப்ப ஐயா, நீங்க காமம் 7ஆம் இடத்துல இருப்பது காமம் சொல்வது போல அங்க வரக்கூடிய மக்கள் வந்து ஜோதிடர்கள், மற்ற ஜோதிடர்கள் வந்து 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால அது கணவனுக்கோ மனைவிக்கோ தோஷம், அதாவது உயிரிழப்பு கூட ஏற்படும் என்று சொல்லி, அதே போல பெண்ணுக்கும் 7ஆம் இடத்தில் ராகு இருக்கணும் என்று சொல்றாங்க. இதுல எனக்கு வரக்கூடிய சந்தேகமே, ஆணுக்கு 7இல் இருந்தால் ஒரு தோஷம், கணவன் இறப்பான் என்றால், பெண்ணுக்கும் 7இல் ராகு இருந்தால் கணவனோ மனைவி இறக்க வேண்டியதானே? அப்படி 2 பேரையும் 7இல் ராகு இருப்பதோ அல்லது 2இல் 7 ராகு இருப்பதோ சேர்ப்பதனால் எப்படி தோஷத்துக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும்? சத்தியமா கிடையாதுங்க. ஒரு விஷத்துக்கு இன்னொரு விஷத்தை கொடுத்தோம்னா விஷமா தான் போகுமே தவிர அது தோஷ நிவர்த்தி எல்லாம் கிடையாதுங்க. உண்மையிலேயே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ராகுனால் வரக்கூடிய தோஷம் என்று ஒன்று நம்ம கூறிவிட்டோம் ஜோதிடத்தில். எனவே அந்த தோஷம் நடைபெறத்தான் செய்யும். அது எப்படி இருந்தாலும் நடைபெறும். இந்த ராகு கேது தோஷத்தை பற்றி தற்காலத்தில் எழுதப்பட்ட சில நூல்கள், அது அனுபவ கோளாறுகளா அல்லது ஆய்வு செய்யாத அமைப்புகளா என்றெல்லாம் ஒன்று புரியவில்லை. நாங்கள் எல்லாம் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இதோ இருக்கிறது, ஒரு 500 ஜாதகங்கள் எடுத்திருக்கிறோம். பூரா ராகு கேது உள்ள ஜாதகம் தான். இதில் கிட்டத்தட்ட ஒரு 400 ஜாதகம் கணவன் மனைவிக்கு, கணவனுக்கு ராகு கேது இருக்கும், மனைவிக்கு ராகு கேது கிடையாது. அதே போல நாங்கள் வந்து 7ஆம் இடத்தில் தீய கோள்கள் இருந்தும், 7ஆம் இடத்தில் தீய கோள்கள் இருந்தும் மகிழ்ச்சியான திருமண வாழ்வு பெறுகிறார்கள் என்று ஒரு 500 ஜாதகங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அவர்களெல்லாம் பேட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். அதை எம்ஃபில் தீசிஸுக்கும் நான் கொடுத்திருக்கிறேன். மாணவரை விட்டு இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறோம். இருக்கட்டும். இதில் உண்மையில் என்னவென்றால், இந்த ராகு கேது தோஷம் தோஷம் என்பது யாருக்கு இருக்கும்? ஆனால் அதே தோஷம் உள்ள பெண்ணையோ அல்லது பையனையோ திருமணம் செய்வது என்பது சத்தியமாக ஏற்புடைய கருத்தே கிடையாதுங்க. இறப்பு என்பதே கிடையாதுங்க. ராகு கேது தோஷத்துக்கு இறப்புக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. இறப்புங்கிற சப்ஜெக்டே வேறங்க. அந்த சப்ஜெக்டை பேசி மக்களை பயமுறுத்தி ஏமாற்றி அவர்களை ராகு கேது உள்ள ஜாதகத்தையே தேட வைப்பது ஜோதிடருடைய இயலாமையா தாங்க இருக்கும். ஜோதிடர்கள் எல்லாருமே கடவுளா மாறிட்டு இருக்காங்க. நம்ம என்னங்க செய்கிறது? பூரா பேருமே என்னென்னமோ தாங்கள் ஆய்வு செய்வதை விட்டு வருபவர்களை தோஷம் சொல்லி உடனே மாற்றி விடுவது அவர்களுடைய எளிய கரையாக இருப்பதால் இந்த தோஷம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். 1. 2வது வந்து இதுக்கு உதாரணம், நாங்கள் நிறைய ஜாதகம் வச்சிருக்கோங்க. நீங்க வந்து கேட்டீங்கன்னா நாங்கள் ராகு கேது, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண எந்த ஒரு கணவன் மனைவி ஜாதகத்தையும் எடுத்துட்டு வாங்க. அதில் ஒருத்தருக்கு ராகு கேது இருக்கு, ஒருத்தருக்கு ராகு கேது இருக்காது. அப்ப எல்லாம் நாங்கள் ராகு கேது தோஷம் எல்லாம் பார்க்கல.
சரி, ராகு கேது தோஷத்தினால பிரிவு வந்திருக்கா, ராகு கேது தோஷத்தினால இறப்பு வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ராகு கேது தோஷம் ராகு கேது உள்ளவங்க 100 வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கல. அதெல்லாம் நம்ம அது ஏற்புடையதல்லைங்க. இந்த மரணம் என்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லி பயமுறுத்துறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ராகு கேதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு லக்னத்தை பார்க்கணும், 8ஆம் பாவத்தை பார்க்கணும், 7ஆம் பாவத்தை பார்க்கணும், இன்னும் மற்ற பாவங்கள் யோக பாவங்கள் எப்படி இருக்கு, கோள்கள் எல்லாம் எவ்வாறு வேலை செய்யும் என்று பார்த்துத்தான் மரணத்தை பற்றி பேசணுமே தவிர பொதுவாக வந்தவுடன் தோஷத்துக்கு தோஷத்தை சொன்னால் எப்படிங்க சரியா வரும்? தோஷத்துக்கு தோஷம் இல்லாததை செஞ்சாதாங்க சரியா வரும். தோஷத்துக்கு தோஷத்தை செஞ்சா கண்டிப்பா சரியாவே வராதுங்க. அது உண்மையிலே தப்புங்க. அது உண்மையிலே தப்புங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க. செய்யறாங்க. நாங்களும் அதை பல மாதிரி பார்த்துட்டேங்க. உண்மையிலே நானும் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஜாதகங்களை தோஷத்துக்கு தோஷம் சேர்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பல பேருடைய கருத்தாவே நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இவங்க போய் இப்போ இவரெல்லாம் வந்து படிச்சுட்டு வந்துட்டாரு. நான் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் தோஷத்துக்கு தோஷம் எப்படிங்க சேரும்னு சொல்லி. இப்போ ஒன்றுமில்லை சார், சின்ன ஒரு விளக்கம் பாருங்க. இது என்னுடைய ஜாதகம்ங்க. 10/1/1962 5:55 AM மதுரையில் நான் பிறந்திருக்கேங்க. எனக்கு லக்னம் தனுசு லக்னங்க. லக்னத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனுங்க. 2ஆம் பாவத்தில் இவர் சொல்ற மாதிரி கேதுங்க, புதன் குரு சனிங்க, 8ல் ராகுங்க, 3ல் சந்திரங்க. என் ஜாதகம் இதுங்க. இது என்னுடைய மனைவி ஜாதகம்ங்க. 20/9/1970 அவங்க பிறந்திருக்காங்க. மத்தியானம் 1:30 பெங்களூர்ல பிறந்திருக்காங்க. அவங்களும் தனுஷ் லக்னம்ங்க. அவங்களுக்கு 3ல் ராகுங்க, 9ல் கேதுங்க. எனக்கு 2ல் கேதுங்க, 8ல் ராகுங்க. எனக்கு தோஷம்னு சொல்றவங்க அவங்களுக்கு தோஷம் எல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் கல்யாணம் பண்ண தேதி 6/12/1992ங்க. இன்னைக்கு 23 வருஷம் ஆகி போச்சுங்க. நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக எங்கள் குழப்பை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் கோள்களுடைய அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி தாங்க போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் யாருமே இன்னும் ஜாகவே இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கிறோம். ஒரு 23 வருஷம் வாழ்ந்த முன்னாடி அப்புறமேல என்ன நடந்தா என்னங்க? முதல்ல தோஷத்துக்கு தோஷம் செய்யாமல் இருந்ததுனால தாங்க நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு நடந்த தசாபுத்திகளும் நல்லா இருக்கு. நான் ஒரு தோஷத்தை தூக்கிட்டு வந்தேன். ஏற்கனவே நான் தோஷம், எனக்கு வாய் சரியில்லைங்க. சூரியன் சனி குரு கேது நிறைய பேசுறாருங்க. ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறேன், நிறைய பேசுவேன். கேது இருக்கிறதுனால அறிவா பேசுவேன், சனி இருக்கிறதுனால மறுத்து பேசுவேன், குருவா இருக்கிறதுனால உபதேசம் பண்ணுவேன், புதனா இருக்கிறதுனால விகடமாகவும் பேசுவேங்க. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறவனுக்கு எங்க மனைவி பேசக்கூடியவங்க கிடையாதுங்க, அமைதியானவங்க. அவங்க கொஞ்சம் சாப்பிட்டா நான் என்ன சொல்றேனோ அதுபடி செய்யக்கூடியவங்க. இப்படி இருந்தால் தானங்க குடும்பம் நல்லா ஓடும். 2வது இவங்க பெங்களூர்காரங்க, நான் மதுரைக்காரர். எனக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. கல்யாணம் பண்ணியிருக்கோம். தோஷம்னா இப்படித்தாங்க நடக்கும். எனக்கு 2ஆம் பாவத்தில் குரு சனி புதன் கேது. புதன் கேது சனியுடன் கேட்டதுனால இது ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு நினைக்கிறேன். அவங்க என்னம்னு எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் இது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நிம்மதியாக அது பாட்டுக்கு வாழ்க்கை 23 வருஷம் ஓடிச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன தோஷங்கள் வேணா வரலாம். ஆனால் உங்களுக்கு இது செத்து போயிடுவாங்க அப்படின்றலாம் தப்புங்க. ஒரு தோஷத்துக்கு ஒரு தோஷம் சேர்க்கக்கூடாது. என்னையவே நான் உதாரணப்படுத்தி யூடியூப் மக்களுக்கு சொல்றேன். சரி, இதுவே இல்லாட்டினாலுமே இங்க உதாரணத்துக்கு நிறைய கப்பிள்ஸ் ஜாதகம் வச்சிருக்கிறோம். நீங்க ஒன்றும் செய்ய வேணாம் மக்களே, ஜோதிட பிரியர்களாக இருக்கக்கூடிய மக்களே. நீங்க உங்களை விட்டுருங்க, உங்க குடும்ப ஜாதகம், உங்களுடைய சொந்த ஜாதகங்கள்லாம் பழைய ஜாதகங்கள்லாம் எடுத்து பாருங்க. யாருக்காவது ராகு கேது இருந்து உங்களுடைய இது அவங்க ஒரு ஆண் ஜாதகத்துக்கு ராகு கேதை பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ண மனைவி ஜாதகத்தில் பாருங்க இருக்காரு. அவங்கெல்லாம் வாழாமையா இருக்காங்க. இந்த தோஷத்தை கண்டுபிடிக்கிறது முதல்ல தவறுங்க. தோஷம் இருக்கத்தான் செய்யும். அந்த தோஷத்துக்கு தோஷத்தை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது அதை விட பெரிய தவறுங்க. இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேங்க. கல்யாண பொருத்தத்துக்கு இன்னைக்கு வரைக்குமே ஜாதக கோள்கள் படி பொருத்தம் பார்க்கறதுக்கு எந்த விதியும் உருப்படியாக உருவாக்கவே முடியாதுங்க. அப்படி உருவாக்கிட்டா நாங்கள் எல்லாருமே எவ்வளவோ பெரிய விஷயங்களை சாதிச்சுக்கோங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு தாங்க வழி ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர தோஷத்துக்கு தோஷம் தோஷத்துக்கு. அப்போ நம்ம பிள்ளை ஒரு பிள்ளை தோஷமாக பிறந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஏங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருத்தமாக பார்த்தாங்க. ஜாதக பொருத்தம் பேரராசி பொருத்தம் தானேங்க பார்த்தாங்க. 10 பொருத்தமே விவாக நட்சத்திரம், விவாக நாம நட்சத்திர பொருத்தம் தானே சார் ஜாதக பொருத்தமாக வச்சிருக்காங்க. மக்கள் இதை நம்புறாங்க, மக்கள் இதை பார்க்குறாங்க, மக்கள் இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்கன்றக்காக நாம அவுத்து விடக்கூடாது சார். எல்லாமே தோஷம், எல்லாமே கஷ்டம், எல்லாமே வம்புலாம் நம்ம சொல்லக்கூடாது. நமக்கும் சில ஒழுக்கம் வச்சுக்கணும்.
வர்றவங்களுக்கு ஒரு தோசை ஜாதகத்துக்கு ஒரு தோஷம் இல்லாத ஜாதகத்தை சேர்க்கறதுனால தப்பே கிடையாது. என்ன இவருக்கு அவங்களுக்கு நல்ல பாவ திசை வருதான்னு பாருங்க. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், நல்ல பாவ திசை வர்றவங்களுக்கு நல்லா இல்லாத பாவ திசை அமைப்புகளையும் திருமணம் செய்யலாம். அதுலேயும் ஒரு தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. இதாங்க நம்ம என்னுடைய கருத்தா இருக்கு. உங்கள் கேட்டதுக்கு சொல்றோம். நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளு. அதாவது இப்ப செவ்வாய் தோஷத்துக்கு சில விதிவிலக்குகளாவது சொல்றாங்க சார். இந்த ராகு தோஷத்தை நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறீங்க. ஆனா மக்கள்கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது விதிவிலக்காவது இருக்கா? இது மாதிரி இது இல்லை. ஏங்க செவ்வாய்க்கு தோஷம்ங்கிறது, தோஷம்னா அது நடந்தா தானங்க அது தோஷம். இது என்னங்க உங்களோட கூத்தா இருக்குது? தோஷம்னா அது நடக்கணும், யோகம்னா நடக்கணும். யோகத்தை மாற்றி வைப்பீங்களாக்கும்? யோகத்தை மாற்றி வைக்க முடியுமா? இது என்ன கொடுங்க? தோஷம்னா அது நடக்குங்க. அதை போய் ஏங்க நீங்க போயிட்டு தோஷத்துக்கு தோஷம் செஞ்சா சரியானா? செவ்வாய் தோஷம்லாம் அப்படித்தான் சொல்லி பார்த்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் செவ்வாய் தோஷம், அப்பெல்லாம் ராகு தோஷம் நாங்கள் பார்க்கல. நான் ஜோதிடம் பார்க்கும்போது ராகு தோஷம்லாம் கிடையாது. நாங்கள் செவ்வாய் தோஷம் பார்த்தோம். அப்பவே நான் செவ்வாய் தோஷம் வேணாம், என் கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாரு. நான் அவங்கவுங்க நல்லா இருக்காங்க, நிறைய பேர் நல்லா தான் இருக்கிறாங்க. இது என்னடா திரும்ப இப்போ இதுக்கு ஒரு புது ரூல் கேட்குறீங்க. ராகு என்ன அப்படி ஒரு ரூல்னா ரொம்ப சிம்பிள். சுப கோள்கள் இந்த ராகு கோதுவோட இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ எனக்கு இந்த கேள்வியோட குரு சேர்ந்திருக்கார், புதன் சேர்ந்திருக்கார், இதனுடைய இப்போ வேலையெல்லாம் அவ்வளவா செய்யாதுங்க. நல்லா இருக்கும்னாலும் சொல்லிட்டு போங்க. இவங்களுடைய சேர்க்கை உங்களுடைய பார்வையில் இருந்தால் அது விதிவிலக்கா இருந்துங்க. அது விதிவிலக்கு தோஷம்னா புதுசாக உருவாக்குங்க. ஐயா ஏன் கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறீங்க? ஒன்று ஏங்க ஒருத்தருக்கு 1 லக்ன ராகு 7 கேது, அதே மாதிரி அவர் லக்னத்திலேயே கேதுலையும் ராகு கேது உள்ள ஜோதகத்தை தேடணும்னா ஒன்றுமே இல்லை. அவருக்கு பிடிக்காத இடத்துல இருந்தால் அவர் கல்யாணம் பண்ணுவாரா? இவர் தேடிக்கிட்டே எத்தனை வருஷம் அலைவார்? எங்க ஜோதிடத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தணுமே தவிர இது நம்பிக்கையை விட பயத்தை தான் ஏற்படுத்துது. இது நம்பிக்கையை ஏற்படுத்துற காட்டிலும் அச்சத்தை தான் அதிகமாக ஏற்படுத்துது. அதனால அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்ப சார் நீங்க ராகு கேது இருக்கு இல்லையா, அதோட ஒரு சுப கிரகம் சேர்ந்தால் அது ஒரு தோஷ நிவர்த்தின்னு கூட நீங்க சொல்றீங்க. அவ்வளவுதான். ஆனா நிறைய பேர் இந்த தோஷ நிவர்த்திக்கு பரிகாரத்தை தான் பலனா சொல்றாங்க. பரிகாரம் இங்க பிரச்சனைனா இங்கேயே தாங்க நிவர்த்தி ஆகுது. யாருக்கு ஜோதிடத்துக்கும் கோயிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. கோயில போய் பரிகாரம் பண்றீங்கிறது முழுக்க ஏமாற்று வேலைங்க. அதெல்லாம் இங்க தாங்க பரிகாரமான. அங்க பரிகாரம் வச்சீங்க, அங்க பரிகாரம் ஆயிட்டு வந்துடுறேன் எல்லாரும் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறாங்களா? அந்த தோஷம் இல்லாமல் போய்விடுமாங்கிறதான் என்னோட சந்தேகம். எப்படிங்க இங்க இருக்கிற ராகு அங்க போய் பரிகாரம் பண்ண ராகு தூக்கி வெளியே போட்டுருவீங்களா? ராகு பரிகாரம் ஆகி ராகு 2ல இருந்து வேற எங்கேயா வெளியே எடுத்துருவோமா? அது இங்க தாங்க இருக்கு. அது வேலையா செஞ்சுட்டு தானங்க இருக்கேன். ஏன்னா அங்க பரிகாரம் பண்ணா இங்க சரியாருன்னு சொல்லி எங்கெங்க சொல்லியிருக்கு ஜோதிடத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க? அப்படியெல்லாம் கோயிலுக்கு போக சொல்லுதுன்னா ஜோதிடம் ஒரே ஒரு இனத்தினருக்கு மட்டும் தாங்க இருக்கும். இது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஜோதிட பலன்களை சொல்லியிருக்கு. அவர் எந்த கோயில், கிறிஸ்தவர் எந்த கோயிலுக்கு போவார், இஸ்லாத்தியர் எந்த கோயிலுக்கு போவார், சமணர் எந்த கோயிலுக்கு போவார், பௌத்தர் எந்த கோயிலுக்கு போவார்? இது என்ன கூத்தா இருக்கு? அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள போய் கோயில போய் பரிகாரம் பண்ணீங்க நான் சொல்றது. எல்லாருக்கும் போதுங்க ஜோதிடம். அதுலயும் ஒரு ஜோதிடம் சொல்லி ஒரு கோயிலுக்கு போயிடுறாங்க சார். அடுத்த ஜோதிடம் சொல்லும் போது 100 கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க. வேற வழி இவங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெரியும் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறப்போ மக்களை அனுப்பிச்சு விடுறது தானே. கோயிலுக்கு அனுப்பிச்சு விடுறோம் அவ்வளவுதான். கோயிலுக்கும் ஜோதிடத்துக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. கோள்களுக்கும் கோயில்களுக்கு சம்பந்தம், அப்படி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார். ஏன்னா பெரும்பாலும் நம்மளுடைய தமிழகத்துல சைவ கோயில்கள்ல தான் இந்த நவக்கிரக சிலையை வச்சிருக்காங்க. அந்த சைவத்தின் முக்கியமான அந்த 4 அந்த அப்பர், சம்பந்தர், சுந்தரர் அண்ட் மாணிக்கவாசன் சொல்லக்கூடிய 4 பெரும் சமயத்தார்கள் கண்டிப்பாக இவர்களை பத்தி பாடி வச்சுட்டு இவர்களையும் வணங்குங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் எங்கேயுமே சொல்லலை. சைவத்தில் அவங்களுக்கு தான், சிவனுக்கு தான் முதலிடம், மற்றவங்களுக்கெல்லாம் இடம் சொல்லிட்டு பாடிட்டு இருக்கே தவிர இந்த நவகிரகத்தை பற்றிலாம் அவங்க பேசலை. சும்மா இருக்க மாட்டாம என்னத்தையாவது நம்ம சொல்றோம்னு சொல்லிட்டு எல்லாம் போகக்கூடாதுங்க. கோயிலுக்கு போங்க சரியா போயிருந்தா அப்போ கோயிலே இருந்துக்கிற வேண்டியதானே. எதுக்கு இங்கே வரணும்? ஒரு தடவை ஜாதகம் பார்த்து நீங்க பரிகாரம் சொல்லிட்டீங்கன்னா கோயிலே பார்த்து கோயிலே முடிவு பண்ணிக்கோங்க. ஜோதிடர் என்ன கோயிலுக்கு அனுப்புறக்கா இருக்காரு? பரிகாரங்கிற வார்த்தையா போயிங்க. எங்க கோயில எப்ப போனாலுமே பரிகாரம் தாங்க. அவங்க தான் மொத்தம் பரிகாரம் பண்றாங்க. தனியார் ராகுக்கு பண்ண வேண்டாம். நீங்க கோயில போய் ஒரு அர்ச்சனை பண்ணாலே அது மொத்த பரிகாரம் தானே. எந்த பாவத்தெல்லாம் தீர்த்துருங்க, என் தலையெழுத்தெல்லாம் தீர்த்துருங்கன்னு தானே கேட்குறீங்க. அப்புறம் கோயில் என்ன தனி பரிகாரம்னா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி ரைட்டு. அதான் சார் இப்ப இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனையே இதுதான். தோஷத்துக்கு தோஷம் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதை செய்ய வேண்டிய நம்ம பார்க்கவும் வேணாம். 2வது ராகுகேது தோஷம்னா அது எங்காவது இந்த குரு, புதன், சந்திரன், சுக்கிரன் எல்லாம் சேர்ந்துட்டாங்க பார்த்துட்டாங்கன்னா அது விதிவிலக்குன்னு சொல்லி எழுதிட்டு நீங்க கல்யாணம் பண்ணுங்க.
சத்தியமாக அவங்களுடைய எதிர்கால வாழ்வுங்கிறது வந்து அவருடைய தசா புத்தி பாவக அமைப்புப்படிதான் அமையுமே தவிர நிச்சயமாக இதன்படியெல்லாம் அமையாது. எடுத்துக்காட்டுக்கு என்னையவே போட்டிருக்கேங்க. எங்க துணிச்சல் உள்ள ஜோதிடர்கள் நிறைய பேர் அவங்களுடைய எடுத்துக்காட்டுகளை எடுத்து போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பொதுமக்களுக்கு தாங்க இந்த செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா பயப்படாதீங்க. ராகு தோஷம்னா அது கொஞ்சம் லக்ன ராகு கொஞ்சம் பிடிவாத போனோம், லக்ன கேது எதா இருந்தாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் விட்டு எத்திரியா நினைக்குது, அவ்வளவுதானே. இந்த இது ஒரு பெரிய தோஷம் இல்லைங்க. இது வாழ்வாதாரத்தை கெடுத்துடும், இது பிரச்சனையை பண்ணிடும், இது தகராறு பண்ணும். கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா போகுது, வாழ்க்கை நல்லா இருந்துட்டு போகுங்க. அதனால இது கொஞ்சம் இந்த தோஷத்துக்கு எப்பயுமே எல்லா தோஷத்துக்கும் எந்த தோஷமா இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி ஜாதகத்துக்குள்ளதாங்க பார்க்கணும். ஜாதகத்தை விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு போகக்கூடாதுங்க. அதெல்லாம் சும்மா அந்த மனித மனத்தை மாத்துறது, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இன்னொரு பகுதியை இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பாட்டில் பேசுகிறோம். நன்றிங்க.